துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் விதியின் தராசில் ஒரு மறைந்த தீர்ப்பு காத்திருக்கிறது. அது உங்களுக்கு சாதகமாக மாறாவிட்டால் மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த தீர்ப்பையே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது துலாம் ராசி என்பது சமநிலை, நீதி, அழகு, அமைதி மற்றும் மனித உறவுகளின் அடையாளமாக கருதப்படும் ஒரு தனித்துவமான ராசி ஆகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் சமநிலையை உருவாக்க விரும்புபவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே கோணத்தில் பார்க்காமல் பல கோணங்களில் ஆராய்ந்து அதன் நல்லது கெட்டது என்ன என்பதை புரிந்து கொண்டு முடிவு எடுப்பார்கள். இதனால் இவர்களை சுற்றி உள்ளவர்கள் பல நேரங்களில் நல்ல ஆலோசகராகவும் நியாயமான நடுவராகவும் கருதுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் சண்டை, குழப்பம், தேவையற்ற மோதல்களை தவிர்க்க முயற்சிப்பார்கள். அவர்களின் மனதில் அமைதியே முதன்மையானதாக இருக்கும். ஆனால் இந்த அமைதியை பாதுகாக்க அவர்கள் பல நேரங்களில் தங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கூட ஒதுக்கி வைப்பார்கள். வெளியில் மிகவும் சிரித்த முகத்தோடு காணப்பட்டாலும் உள்ளுக்குள் பல சிந்தனைகளையும் கவலைகளையும் சுமந்து கொண்டிருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களின் மற்றொரு முக்கியமான சிறப்பு அவர்களின் கவர்ச்சியான குணம் ஆகும். இவர்கள் பேசும் விதம், பழகும் முறை, மற்றவர்களை மதிக்கும் தன்மை போன்றவை அவர்களை கூட்டத்தில் தனித்துவமாக காட்டும். எந்த ஒரு புதிய இடத்திற்கு சென்றாலும் அங்கு உள்ளவர்களுடன் எளிதில் பழகி நல்ல உறவை உருவாக்கும் திறமை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். இதனால் நண்பர்கள் வட்டம் மிகவும் பெரியதாக இருக்கும். ஆனால் எல்லோரிடமும் நெருக்கமாக பழகினாலும் தங்களின் மனதிற்குள் என்ன நடக்கிறது என்பதை மிகவும் நம்பிக்கைக்கூடிய சிலரிடமே பகிர்ந்து கொள்வார்கள். இவர்களின் புன்னகை பல நேரங்களில் மற்றவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். இதனால் சமூகத்தில் இவர்களுக்கு நல்ல பெயரும் மரியாதையும் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் அழகையும் கலைகளையும் மிகவும் விரும்புவார்கள். வீடு, அலுவலகம், உடை, சுற்றுப்புறம் என எதுவாக இருந்தாலும் அது நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இசை, ஓவியம், இலக்கியம், நடனம், அலங்காரம் போன்ற கலைத்துறைகளில் இவர்களுக்கு இயற்கையான ஈர்ப்பு இருக்கும். சிலர் நேரடியாக கலைத்துறையில் சாதிப்பார்கள். மற்றவர்கள் அந்த கலைகளை ரசிக்கும் ரசிகர்களாக இருப்பார்கள். இவர்களின் கண்கள் எப்போதும் அழகை தேடி கொண்டிருக்கும். அதனால் சாதாரணமான ஒரு விஷயத்திலும் கூட மற்றவர்கள் கவனிக்காத ஒரு சிறப்பை கண்டுபிடித்து ரசிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் மிகவும் முக்கியமானவை. குடும்பம், நண்பர்கள், காதல், திருமணம் என எந்த உறவாக இருந்தாலும் அதில் முழு மனதுடன் ஈடுபடுவார்கள். அவர்கள் நேசிக்கும் நபர்களுக்காக பல தியாகங்களை செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் தாங்கள் கொடுக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் பதிலாக அக்கறை கிடைக்கவில்லை என்று உணர்ந்தால் மிகவும் மனவேதனை அடைவார்கள். வெளியில் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். இவர்களுக்கு உண்மையான அன்பும் நம்பிக்கையும் மிகவும் முக்கியம். ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களை இறுதி வரை கைவிடாமல் இருப்பார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் உருவாகும் சில உறவுகள் பல ஆண்டுகள் நீடிக்கும். துலா ராசியினரின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் அவர்களின் முடிவெடுக்கும் குணத்தில்தான் இருக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். எல்லோருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைப்பதால் சரியான முடிவை எடுக்க நேரம் எடுத்துக்கொள்வார்கள். சில நேரங்களில் இந்த அதிகமான யோசனை வாய்ப்புகளை தவறவிடவும் காரணமாக அமையும். ஆனால் ஒருமுறை தெளிவான முடிவை எடுத்துவிட்டால் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றும் திறன் இவர்களிடம் இருக்கும். இவர்களின் வாழ்க்கை பயணம் மெதுவாக முன்னேறுவது போல தோன்றினாலும் காலப்போக்கில் நிலையான வெற்றிகளை பெறுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் உருவாக்கும் வெற்றி வெறும் பணத்தில் மட்டுமல்ல, மனிதர்களின் அன்பு, மரியாதை மற்றும் நம்பிக்கையிலும் இருக்கும். அதே போல துலாம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் ஆழமான உணர்வுகளாலும் உண்மையான அன்பாலும் நிரம்பியதாக இருக்கும். இவர்கள் காதலை வெறும் உணர்வாக மட்டுமில்லாமல் வாழ்க்கையை முழுமையாக்கும் ஒரு சக்தியாகவும் பார்க்கிறார்கள். யாரையும் எளிதில் காதலிக்க மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை மனதில் இடம் கொடுத்து விட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். காதலின் நேர்மை, நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை மிக முக்கியமாக கருதுவார்கள். வெளிப்படையாக அதிக உணர்ச்சிகளை காட்டாமல் இருந்தாலும் அவர்களின் செயல் மூலம் அன்பை வெளிப்படுத்துவார்கள். தாங்கள் நேசிக்கும் நபர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் தங்களுடைய விருப்பங்களையே தியாகம் செய்வார்கள். ஆனால் அவர்களின் உண்மையான அன்பு மதிக்கப்படவில்லை என்று உணர்ந்தால் மனதளவில் மிகவும் உடைந்து போவார்கள். அந்த வேதனையை வெளியில் காட்டாமல் அமைதியாக சுமந்து செல்லும் இவர்களின் இயல்பாகும். திருமண வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் நல்லது துணையாகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக எப்போதும் முயற்சி செய்வார்கள். சிறிய கருத்து வேறுபாடுகளை கூட பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் சமரசமாக தீர்க்க நினைப்பார்கள். இதனால் பல குடும்பங்களில் இவர்களே சமநிலையை உருவாக்கும் நபராக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் அதிகமாக இருக்கும்.
அதே நேரத்தில் தங்களுடைய மனக்குறைகளை வெளிப்படுத்தாமல் வைத்துக் கொள்வது சில நேரங்களில் உறவுகளில் இடைவெளியை உருவாக்கலாம். எனவே துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டால் திருமண வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக மாறும். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதில் இவர்களுக்கு சோர்வுகள் என்றே இருக்காது. தொழில் வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன் மற்றும் மனிதர்களை கையாளும் திறன் ஆகியவற்றை முன்னேறுவார்கள். நீதித்துறை, கல்வித்துறை, கலைத்துறை, வணிகம், ஊடகம், ஆலோசனை சேவைகள், மனிதவள மேலாண்மை, அரசியல் மற்றும் பொது தொடர்பு போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவையாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அனைவருடனும் இணைந்து பணிபுரியும் திறன் இவர்களுக்கு இருப்பதால் குழு வேலைகளில் சிறந்து விளங்குவார்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கைகளையும் சக ஊழியர்களின் மரியாதைகளையும் எளிதில் பெறுவார்கள். வேலைகளில் அவசர முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக செயல்படுவார்கள். இதனால் சில நேரங்களில் வளர்ச்சி தாமதமாக போல தோன்றினாலும் பின்னர் உறுதியான நிலையை அடைந்து விடுவார்கள். திடீர் உயர்வுகளை விட நிலையான முன்னேற்றமே இவர்களின் வாழ்க்கையில் அதிகமாக காணப்படும். பண விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக சிக்கனமும் செலவும் சமநிலையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பணத்தை சம்பாதிப்பதில் திறமை இருந்தாலும் வாழ்க்கையை ரசிப்பதற்காக செலவு செய்வதிலும் தயங்க மாட்டார்கள். அழகான பொருட்கள், நல்ல வீடு, தரமான வாழ்க்கை முறை போன்றவற்றில் முதலீடு செய்ய விரும்புவார்கள். சில நேரங்களில் பிறருக்காக அதிகம் செலவு செய்வதும் இவர்களின் பழக்கமாக இருக்கும். நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உதவி கேட்டால் மறுக்க முடியாமல் பண உதவி செய்வார்கள். இதனால் சில காலங்களில் பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கடின உழைப்பினாலும் நல்ல தொடர்புகளாலும் மீண்டும் முன்னேறி விடுவார்கள். பணத்தை பற்றிய சரியான திட்டமிடல் இருந்தால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நல்ல செல்வ வளத்தை உருவாக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் மறைந்துள்ள பலவீனம் என்னவென்றால் அவர்கள் அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் சில நேரங்களில் அவர்களின் சொந்த விருப்பங்களையும் கனவுகளையும் பின்னிக்க தள்ளும். தேவையற்ற கவலைகள், அதிக சிந்தனை மற்றும் முடிவெடுக்க தாமதிப்பது போன்றவை வாழ்க்கையின் சில வாய்ப்புகளை தவறவிடச் செய்யலாம். ஆனால் இந்த குணங்களை கட்டுப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் முன்னேறினால் அவர்கள் அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய சக்தி அவர்களின் மனிதநேயம், அறிவு மற்றும் சமநிலையான சிந்தனையாகும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென வந்து செல்லும் ஒரு நிகழ்வாக இல்லாமல் மெதுவாக வளர்ந்து பெறும் பலனை தரும் ஒரு சக்தியாக இருக்கும். பலருக்கு இளமை காலத்தில் அவர்கள் செய்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்காது. இதனால் சில நேரங்களில் நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் வெற்றி தாமதமாக வருகிறது என்ற கேள்வி மனதில் எழலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் செய்த ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு முயற்சியும் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். அதனால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் 30 வயதிற்கு பிறகு, குறிப்பாக 35 வயதிற்கு மேல் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவது பொதுவாக காணப்படுகிறது. மற்றவர்கள் ஒரே நாளில் பெரும் வெற்றிகளை விட இவர்கள் மெதுவாக உருவாக்கும் வெற்றி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக வெளியில் ஆரோக்கியமாக தோன்றினாலும் மன அழுத்தத்தை அதிகமாக மனதில் வைத்துக்கொள்ளும் குணம் கொண்டவர்கள். தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிராமல் உள்ளுக்குள் வைத்துக்கொள்வதால் மனசோர்வு, கவலை மற்றும் தூக்கமின்மை போன்ற சிக்கல்கள் சில நேரங்களில் ஏற்படலாம். வேலை, குடும்பம், உறவுகள் ஆகியவற்றை சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் போது உடலுக்கு தேவையான ஓய்வை மறந்துவிடக்கூடும். இதனால் உடல் சோர்வு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இயற்கையுடன் நேரம் செலவிடுதல், இசை கேட்பது, தியானம் செய்தல் போன்றவை இவர்களுக்கு மன அமைதிகளை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்தை விட மன அமைதியே இவர்களின் முழுமையான நலனுக்கான முக்கிய திறவுகோலாகவே இருக்கும். நண்பர்களை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் புதிய பேருந்துகளின் நட்புகளையும் உருவாக்கும் திறன் கொண்டவர்களால். ஆனால் அனைவருடன் நெருக்கமாக இருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் மிகவும் சிலரையே முழுமையாக நம்புவார்கள். இவர்களின் நட்பு உறவு பல ஆண்டுகள் நீடிக்கும். நண்பர்களின் பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனையாக கருதி உதவுவார்கள். ஒரு நண்பர் கஷ்டத்தில் இருந்தால் முதலில் ஓடி சென்று உதவும் நபர்களில் துலாம் ராசிக்காரர்களும் ஒருவர். இதனால் அவர்கள் பலரின் அன்பையும் நன்றிகளையும் பெறுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பவர்களும் இருப்பார்கள். எனவே யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுவது இவர்களுக்கு முக்கியமான பாடமாக இருக்கும். எதிரிகளை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் நேரடியாக யாருடனும் பகைத்து கொள்ள மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். சண்டைகளை தவிர்க்க முயற்சிப்பார்கள். ஆனால் இவர்களின் வளர்ச்சி, புகழ், நல்ல பெயர் மற்றும் அனைவராலும் விரும்பப்படும் குணம் காரணமாக சிலர் பொறாமைப்படலாம். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் தாங்கள் செய்த நன்மைகளை பற்றி பெருமை பேசுவதால் அவர்கள் அடையும் வெற்றி பார்த்து சிலர் அமைதியாக எதிர்ப்பை வளர்த்து கொள்ளலாம். இருந்தாலும் அவர்களின் நிதானம், பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக பெரும்பாலான பிரச்சனைகளை அமைதியாக சமாளித்து விடுவார்கள். அதனால் நேரடி மோதல்களில் ஈடுபடாமல் வெற்றி பெறும் திறன் இவர்களுக்குள் உண்டு. குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கும் ஒரு பெரிய சக்தி அவர்களின் மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறமையாகும்.
ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டுமல்லாமல் அவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதையும் ஒரு அளவிற்கு உணர்ந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். இதனால் எந்த சூழ்நிலையிலும் யாருடன் எப்படி பேச வேண்டும், எப்படி அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இயல்பாகவே அறிந்து செயல்படுவார்கள். இந்த குணம் பலருக்கு பிறவிலேயே கிடைப்பதில்லை. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மறைந்த வரப்பிரசாதமாக இருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் பெரிய பதவிகளிலும் முக்கிய பொறுப்புகளிலும் மக்களை வழிநடத்தும் நிலைகளிலும் உயர்ந்து நிற்பார்கள். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பலரின் நலனையும் கருத்தில் கொண்டு இருக்கும் என்பதால் அவர்களை நம்பும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். பணக்காரராகும் வாய்ப்புகளை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு அதற்கான திறனும் அதிர்ஷ்டமும் இரண்டுமே உள்ளது. ஆனால் அவர்கள் ஒரே இரவில் செல்வந்தர்களாக மாறுவதில்லை. பொதுவாகவும் உறுதியாகவும் செல்வத்தை உருவாக்குவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் பணம் பெரும்பாலும் தொடர்புகள், கூட்டாமைகள், தொழில் வளர்ச்சி மற்றும் நல்ல முடிவுகள் வரும். சிலருக்கு சொத்து முதலீடுகள், வணிக கூட்டுத் தொழில்கள், கலை சார்ந்த துறைகள், ஆலோசனை சேவைகள் மற்றும் நிர்வாக பொறுப்புகள் மூலம் பெரிய வருமானம் கிடைக்கலாம். இவர்கள் சம்பாதிக்கும் பணம் தங்களுக்காக மட்டுமல்ல, குடும்பம் மற்றும் உறவினர்களின் முன்னேற்றத்திற்காகவும் செலவிடப்படும். அதனால் சில காலங்களில் பணம் வந்த வேகத்தில் செலவாகும் போல தோன்றினாலும் வாழ்க்கையின் பின்னர் நிலையான செல்வ வளம் பெருகாம் வாய்ப்புகள் காணப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பல நேரங்களில் ராஜயோக சக்திகள் அடைந்து காணப்படுகின்றன. என்று ராஜயோகம் என்பது வெறும் பணம் அல்லது பதவி மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் மதிப்பு, சமூக மரியாதை, நல்ல பெயர் மற்றும் மற்றவர்களின் ஆதரவு போன்ற வடிவங்களிலும் வெளிப்படும். பலர் இளமையில் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு எதிர்பாராத வாய்ப்புகளை அடைவார்கள். ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நக்தி வாய்ப்பு, ஒரு திடீர் முடிவு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொள்ளும். ஏனென்றால் இதுவரை தங்களை கவனிக்கவில்லை என்று நினைத்த ஒருவர் கூட திடீரென்று அனைவராலும் பாராட்டப்படும் நிலைகளை அடையலாம். இதுவே துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காணப்படும் தனித்துவமான திருப்பமாகும். குடும்ப அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் பிறந்த வீட்டிற்கும் அவர்கள் உருவாக்கும் குடும்பத்திற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருபவர்களாக கருதப்படுகிறார்கள். இவர்களின் வருகையால் குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை சமரசப்படுத்தும் திறன் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒரு முக்கிய ஆலோசகராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் நபராகவும் மாறுவார்கள். உறவினருடன் நல்ல பிணைப்பை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு சில நேரங்களில் குடும்பத்தின் நலனுக்காக தங்களுடைய கனவுகளையே ஒதுக்கி வைப்பார்கள். விபத்துகளையும் தியாகங்களுக்கும் வாழ்க்கை நல்ல பலனை தரும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் அவர்களின் தன்னம்பிக்கையில்தான் இருக்கிறது. பல திறமைகள் இருந்தும் சில நேரங்களில் தங்களை தாங்களே குறைவாக மதிப்பிடும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். நான் இதை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் பல நாளங்களில் தாபத்தை படுத்தும். ஆனால் ஒருமுறை தங்களுடைய திறமைகளை உணர்ந்து முழு நம்பிக்கையுடன் செயல்படத் தொடங்கினால் அவர்கள் அடையும் உயரம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். ஏனென்றால் அவர்களிடம் அறிவு, பொறுமை, மனிதநேயம், அழகான அணுகுமுறை மற்றும் நீண்டகால வெற்றிகளை தக்க வைக்க கொள்ளும் மனப்பக்குவம் ஆகிய அனைத்தும் உள்ளன. இந்த குணங்களே அவர்களை வாழ்க்கையின் பல சோதனைகளிலிருந்தும் வெற்றியாளர்களாக மாற்றுகின்றன. அடுத்ததாக துலாம் ராசியில் பிறந்தவர்களின் பிறந்த தேதி சில நேரங்களில் அவர்களின் குணங்களில் சிறிய வேறுபாடுகளை உருவாக்கும். மாதத்தின் ஆரம்ப நாட்களில் பிறந்தவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும், நடுப்பகுதியில் பிறந்தவர்கள் நடைமுறை சிந்தனை கொண்டவர்களாகவும், இறுதி நாட்களில் பிறந்தவர்கள் கலை மற்றும் படைப்பாற்றல் அதிகம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் என சில சோதிடர்கள் கருத்துக்கள் தெரிவித்து வந்தாலும், எல்லா துலாம் ராசிக்காரிடம் காணப்படும் பொதுவான குணம் சமநிலை, நீதி மற்றும் மனிதநேயம் என்பதே ஆகும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அனைவருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இதுவே அவர்களின் மிகப்பெரிய அடையாளம் ஆகும். அதிர்ஷ்ட எண்களை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு 6, 9, 15, 24 போன்ற எண்கள் பல ஜோதிட மரபுகளில் சாதமானதாக கருதப்படுகின்றன. அதே போல வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. புதிய முயற்சிகள், முக்கிய முடிவுகள் மற்றும் உறவு சம்பந்தமான விஷயங்களில் இந்த நாளில் தொடங்கப்படும் செயல்கள் நல்ல பலனை தரும் என்று பலர் நம்புகின்றனர். அதிர்ஷ்ட நிறங்களாக வெள்ளை, இளஞ்சிவப்பு, கிரீன் மற்றும் வெள்ளி நில நிறங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த நிறங்கள் இவர்களின் மன அமைதிகளையும் தன்னம்பிக்கைகளையும் அதிகரிக்க உதவும் என்று பாரம்பரிய நம்பிக்கைகளில் கூடுகின்றன. எதிர்கால வெற்றிக்கான மிகப்பெரிய யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனித உறவுகளின் மூலமாகவே கிடைக்கிறது. வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சந்திக்கும் சில நபர்கள் இவர்களின் பாதையை முழுமையாக மாற்றக்கூடும். ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு தொழில் கூட்டாளி அல்லது ஒரு வாழ்க்கை துணை ஆகியோரின் ஆதரவு இவர்களை எதிர்பாராத உயரத்திற்கு கொண்டு செல்லும். இதனால் நல்ல உறவுகளை மதித்து பாதுகாப்பது இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமானதாகும். மேலும் தங்களுடைய திறமைகளை மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்த தொடங்கினால் அவர்களின் முன்னேற்ற வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். உலகம் அவர்களை கவனிக்க வேண்டுமென்றால் முதலில் அவர்கள் தங்களுடைய மதிப்பை உணர வேண்டும்.
மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் ஒரு அழகான தராசை போன்றது. ஒரு பக்கம் கனவுகள், மற்றொரு பக்கம் பொறுப்புகள், ஒரு பக்கம் அன்பு, மறுபக்கம் கடமை. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி வெற்றிகரமாக வாழும் திறன் இவர்களிடம் இருக்கிறது. அதனால் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு வந்தாலும் இறுதியில் அமைதி, மரியாதை, செல்வம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை அடையும் சக்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரர்களில் வாழ்க்கையின் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரியும் குணங்களை விட உள்ளுக்குள் மறைத்திருக்கும் ஒரு பல அரிய குணங்கள் உள்ளன. அவர்கள் வெளியில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தோன்றினாலும் அவர்களின் மன உலகம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் பேசாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு சிலர் அவர்களை எளிதில் புதியமாக புரிந்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் துலாம் ராசிக்காரர்களின் மனதில் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை, மனிதர்கள், உறவுகள், எதிர்காலம், விதி, வெற்றி, தோல்வி என பல விஷயங்களை அவர்கள் ஆழமாக ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். இதனால் அவர்கள் வயது அதிகரிக்க ஒரு சாதாரண மனிதராக இல்லாமல் அனுபவங்கள் நிறைந்த ஞானியாக மாறும் தன்மை கொண்டவர்கள். கர்ம பலன்களின் அடிப்படை பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான அம்சம் காணப்படுகிறது. இவர்கள் செய்த நல்ல செயல்கள் உடனடியாக பலன் தராமல் இருந்தாலும் காலம் கடந்த பிறகு எதிர்பாராத நேரத்தில் மிகப்பெரிய நற்பலன்களாக திரும்பி வரும் ஒருவருக்கு உதவியிருப்பார்கள். ஒரு நல்ல செயலை செய்திருப்பார்கள் அல்லது ஒரு நேர்மையான முடிவை எடுத்திருப்பார்கள். அந்த செயல்களின் பலன் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களை உயர்த்தக்கூடும். அதனால் அவர்கள் அனுபவிக்கும் சில சிரமங்களும் வாழ்க்கையில் அவர்களை வலிமையாக்குவதற்காகவே வருவதாகவே தோன்றும். ஒவ்வொரு சோதனையும் அவர்கள் அடைவதற்காகவும் உடைப்பதற்காக அல்ல, மேலும் உறுதியானவர்களாக மாற்றுவதற்காகவே அமைந்திருக்கும். இந்த உணர்ந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் சிரமங்களை கூட அமைதியாக எதிர்கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான திருப்பு முனைகள் இருக்கும். அந்த தருணங்கள் வருவதற்கு முன்பு வாழ்க்கை சாதாரணமாக நகர்ந்து கொண்டிருப்பது போல தோன்றினாலும் திடீரென்று ஒரு வாய்ப்பு, திடீரென ஒரு சந்திப்பு, வேலை மாற்றம், ஒரு தொழில் முயற்சி அல்லது ஒரு உறவு அவர்களின் முழு வாழ்க்கைகளையும் மாற்றியமைக்க கூடும். பலர் தங்களுடைய மரியாதைகளையும் மிகவும் தாமதமாக கண்டுபிடிப்பார்கள். ஆனால் ஒரு முறை அந்த திறமை முடியாது. இதனால் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் தாமதமாக மலரும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்புகளே அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை. அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களிடம் அரிதாக காணப்படும் ஒரு சிறப்பு குணம் என்னவென்றால் அவர்கள் மற்றவர்களின் மனநிலையை மாற்றும் திறன் கொண்டவர்கள். ஒருவர் கவலையில் இருந்தால் அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே மனம் லேசாகும். ஒருவர் குழப்பத்தில் இருந்தால் தெளிவான வழிகாட்டுதலை வழங்குவார்கள். ஒருவர் தோல்வியில் இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கைகளை அதன் உத்வேகத்தையும் ஏற்படுத்துவார்கள். இந்த குணம் அவர்களை சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படும் நபர்களாக மாற்றுகிறது. அவர்கள் எங்கு சென்றாலும் மக்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக இருப்பார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பெரும் அன்பு, மரியாதையும் சாதாரணமாக இருக்காது. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் அவர்கள் தேடும் சமநிலை இறுதியில் அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. அவர்கள் எப்போதும் பிறருக்காக சிந்திப்பார்கள், நீதிக்காக நிற்பார்கள், அன்பை மதிப்பார்கள், அமைதியை விரும்புவார்கள். இந்த குணங்களே காலப்போக்கில் அவர்களுக்கு வெற்றி, செல்வம், நல்ல பெயர் மற்றும் மனநிறைவை அளிக்கும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தங்களுடைய இயல்பான நல்ல குணங்களை கைவிடக்கூடாது. அந்த குணங்களே அவர்களின் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் வெற்றியின் அடித்தளமாகவும் இருக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பற்றி பலர் அறிந்திருக்கும் விஷயங்கள் அவர்களின் வெளிப்புற குணங்கள் மட்டுமே. ஆனால் அவர்களின் ஆளுமையின் ஆழத்தில் மறைந்திருக்கும் சில உண்மைகள் மிகவும் ஆச்சரியமானவை. துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். அவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள், அனைவருடனும் இனிமையாக பழகுவார்கள். ஆனால் அவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை மிகச்சிலரே அறிந்திருப்பார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை மற்றவர்களுக்கு சுமையாக மாற்ற விரும்ப மாட்டார்கள். என் பிரச்சனைகளை நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்ற மனநிலை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இதனால் சில நேரங்களில் தனிமை உணர்வு கூட ஏற்படலாம். இருந்தாலும் அவர்கள் அந்த தனிமையை தங்களுடைய பலமாக மாற்றிக்கொள்வார்கள். வாழ்க்கையின் பல பாடங்களை அவர்கள் அமைதியாக கற்றுக்கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் இரண்டு குரல்கள் பேசிக் கொண்டிருக்கும். ஒன்று உணர்ச்சியின் குரல், மற்றொன்று அறிவின் குரல். இந்த இரண்டிற்கும் இடையில் சமநிலையை உருவாக்க முயற்சிப்பதால் தான் அவர்கள் பல விஷயங்களில் அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதே குணமே அவர்களை தவறான வழிகளிலிருந்தும் முடிவுகளிலிருந்தும் காப்பாற்றுகிறது. ஒரு சாதாரண மனிதர் அவசரமாக முடிவெடுக்கும் சூழ்நிலையிலும் துலாம் ராசிக்காரர்கள் சற்று நின்று யோசிப்பார்கள். இதனால் ஆரம்பத்தில் வாய்ப்புகளை இழப்பது போல தோன்றினாலும் நீண்ட காலத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும். வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக அல்ல, ஒரு பொறுப்பாக பார்க்கும் மனநிலை இவர்களிடம் இருக்கும். காதல் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்கள் வெறும் காதலை தேடுபவர்கள் அல்ல,
உண்மையான துணையை தேடுபவர்கள். அவர்கள் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை விரும்புவார்கள். அழகு, செல்வம் அல்லது வெளிப்புற கவர்ச்சி போன்றவற்றை விட மனதின் இணைப்பை அதிகமாக மதிப்பார்கள். ஒருவரை உண்மையாக நேசித்துவிட்டால் அவர்களை வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே நினைப்பார்கள். அதனால் காதல் தோல்விகள் இவர்களுக்கு மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். வெளியில் சாதாரணமாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அந்த நினைவுகளை நீண்ட காலம் சுமந்து செல்வார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த வேதனைகளே அவர்களை மேலும் முதிர்ச்சியானவர்களாக மாற்றும். பண வாழ்க்கையை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை நேசிப்பவர்கள் அல்ல. ஆனால் பணத்தின் மதிப்பை நன்றாக அறிந்திருப்பார்கள். அவர்கள் பணத்தின் வெறும் செலவுக்கான கருவியாகவே பார்க்க மாட்டார்கள். அது பாதுகாப்பு, மரியாதை மற்றும் சுதந்திரத்தை வழங்கும் ஒரு சக்தி என்று கருதுவார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பணத்தை பற்றிய தெளிவான திட்டமிடலை உருவாக்க தொடங்குவார்கள். ஆரம்ப காலங்களில் பணம் வந்து போகும் நிலை இருந்தாலும் வயது அதிகரிக்க அதிகரிக்க சேமிப்பு மற்றும் முதலீட்டின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள். இதனால் அவர்களின் பொருளாதார நிலை படிப்படியாக உயரத் தொடங்கும். பல துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இரண்டாம் பாதையில்தான் உண்மையான செல்வ வளத்தை அடைகிறார்கள். துலாம் ராசிக்காரர்களின் இன்னொரு அரிய குணம் அவர்களின் மன்னிக்கும் மனப்பான்மை. அவர்களை காயப்படுத்தியவர்களை கூட அவர்கள் எளிதில் வெறுக்க மாட்டார்கள். சில நேரங்களில் தங்களுக்கு துரோகம் செய்தவர்களை கூட புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இது அவர்களின் மிகப்பெரிய பலமாகும். சில நேரங்களில் பலவீனமாகவும் மாறலாம். ஏனென்றால் எல்லோருமே அவர்களின் நல்ல மனதை மதிக்க மாட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கையின் வெறுப்பை விட அன்பு அதிக சக்தி வாய்ந்தது என்று நம்புவார்கள். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.